இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை தேவனுடைய ராஜ்யம். ரோமர் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுது, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. அதாவது தேவனுடைய ராஜ்யம் கேளிக்கைகள் நிறைந்தது அல்ல என்று இதில் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது எங்களுக்கு தேவையான ஒரு விஷயம், ஆனால் அதுதான் தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லப்படவில்லை. நாங்கள் சந்தோஷமாக ஒற்றுமையாக இருந்து சாப்பிடுவதெல்லாம் தேவன் விரும்புகிற காரியம், ஆனால் அது மாத்திரம்தான் தேவனுடைய ராஜ்யம் என்று இதில் சொல்லப்படவில்லை. இதில் சொல்லப்பட்டிருக்கு, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாக இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் நீதியினால் ஆனது, சமாதானமாக இருக்கும், பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமாக இருக்கிறது. ஆகையால் தேவனுடைய ராஜ்யத்தில் நாங்கள் தேவனுக்குரிய நீதிமான்களாகவும் தேவனுடைய நீதியை கடைபிடிக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். முடியுமானவரை எல்லோரோடும் சமாதானமாக இருக்க சொல்லி வசனம் சொல்லப்பட்டிருக்கு. பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாக இருக்கிறது. மேலே பரிசுத்த ஆவியினாலே உண்டாகிற ஒரு சந்தோஷம் வித்தியாசமானதாக இருக்கும். சாதாரணமாக நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறதை பார்க்கிலும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம் நித்தியமானதாக இருக்கும். ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் கேளிக்கைக்குரியதல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. Have a nice day.